நான் உனக்கு தர்மம் செஞ்சிருக்கிறேன் அதை சொல்ல மாட்டார், தர்மம் செஞ்சதை சொல்ல மாட்டார். ஆனா வேலை வாங்குவார். என்ன வேலை வாங்குவார்? ஏதோ ஒரு வேலை வாங்குவார். அவர் உள்ளத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எந்த எதிர்பார்ப்போடு தர்மம் செய்கிறாரோ அது மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி. 3 பேருடைய விசாரணை பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதுல என்ன, ஒரு மிகப்பெரிய தர்மம் செய்யக்கூடியவர், அவரை அல்லாஹ் வந்து விசாரிப்பான். ஏராளமான செல்வம் தந்தனே, என்ன செய்தாய்? இரவா உனது பாதையில நிறைய தர்மம் செஞ்சேன், எனக்காக நீ தர்மம் செய்யவில்லை, உன்னை வள்ளல் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தாய், நரகத்தில் இவர் முகமுப்புற தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? அப்ப எதிர்பார்ப்போடி தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அது நரகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. தர்மம் சொன்னா அது அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். பள்ளிவாசல் கட்டுறேன்,